பேரறிஞர் அண்ணா அவர்களே, நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு சொன்ன மாதிரி, அவர் ஆட்சிக்கு வந்து 67 ஆட்சிக்கு வந்து 2 மாதங்களிலேயே ஒரு போஜனாங்கிற இதழுக்கு பேட்டி அளிக்கிறப்ப இந்தியா முழுவதற்கும் ஒரு இணைப்பு மொழி, பொதுவான மொழி உருவாக வேண்டும் அன்றே சொல்லியிருக்காரு. அந்த தீர்க்கதரிசி சொல்றது இந்த காலம் கடைந்து வருகிறது. இன்றைக்கு சூழ்நிலை, மக்கள் பல மொழிகளை படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தங்கள் ஆட்சியில நடக்கிற முறைகேடுகளையும் ஊழல்களையும் நீங்க பாத்தீங்கன்னா, டாஸ்மாக்ல இதுவரை வெளிவந்ததே ஒரு 38 மாவட்டங்கள்ல ஒரு 20% கீழே தான் அவங்க போய் சோதனைகளே செய்திருக்காங்க. இதுலயே 1000 கோடியை தாண்டுது. இன்னும் விஞ்ஞானபூர்வமான ஊழல், நண்பர் அண்ணாமலை சொல்வது போல 40,000 கோடியை தாண்டி ஊழல் நடந்திருக்கும். அது யாருடைய பைக்கு போனுச்சு? மக்களின் வரி பணம், மக்களுக்கு சேர வேண்டிய பணம்ங்கிறதுலாம் இன்றைக்கு கேள்விக்குறியா, இன்றைக்கு வருந்தத்தக்க அளவுக்கு மக்களை பாதிக்கின்ற அளவுக்கு எல்லோரையும் ஏமாற்றி இந்த ஆட்சி தொடர்கிறது. அதை பற்றி கேள்வி கேட்காம நீங்க அதிமுக பத்தியே திருப்பி திருப்பி அங்க 2 பேரும் சிரிச்சு பேசினா அது ஒரு கேள்வி. சரி, நண்பர்களாச்சே கேக்குறீங்க, அதுக்கு ஒரு பதில் சொன்னேன். செந்தில் பாலாஜி வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது 2016 தேர்தல் நேரத்துல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு கரூர்ல போனப்ப நண்பர், எங்க பழைய நண்பர் அவர் செந்தில் பாலாஜி, அவரை பற்றி, அவரது சகோதரர் தம்பி அசோக்கை பற்றி எல்லாம் ஒரு திமுக தலைவரா, செயல் தலைவரா இருந்தார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அன்றைக்கு என்னெல்லாம் பேசினாரு. அன்றைக்கு இவரை பொறுத்தவரை பெரும் ஊழல்வாதியான, பெரும் பாவியான செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுக சேர்ந்து அவங்க கூட அமைச்சரா இருக்கிறப்ப த பெஸ்ட் மினிஸ்டரா, ஏஸ் மினிஸ்டரா, அவருக்காக இவர்கள் பரிந்து பேசுவது உண்மையிலேயே திமுகவின் இரட்டை செயல்பாடு. பேசுவது ஒன்று, செயல்வது ஒன்று என்பதை வெளிக்கொணர்கிறது.